ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு priyahobby சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பூஜையில் யூஸ் பண்ணுற காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆஃப் லெமன், ஒரு லெமனே எடுத்துக்கோங்க. இந்த லெமன் சாறு நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் அந்த ஜூஸை. இது கூடவே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சமையல் சோடா எடுத்துக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதான் நான் சொல்ல வரேன். புளி கூட மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க, புளியும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம இப்போ 2 டிப்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் லெமனும் சமையல் சோடாப்பும் கலந்து நம்ம இது பண்ண போகிறோங்க, க்ளீன் பண்ண போகிறோம். அடுத்தது வினிகர் யூஸ் பண்ண போகிறோங்க. வினிகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எந்தளவுக்கு க்ளீன் ஆகுதுன்னு தெரியும். நம்ம யூஸ் பண்ணுற சால்ட், உப்பு, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு தாங்க எடுத்திருக்கேன். உப்பும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சமையல் சோடா உப்பும் சேர்த்துருக்கேங்க கொஞ்சமாக. இப்போ பாருங்கள், இந்த குடம் எந்த அளவுக்கு துருப்பிடிச்சு ஒரு மாதிரி கலரே எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்தது காமாட்சி அம்மன் விளக்கு, என்னுடைய தட்டு எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு கரையாக இருக்குது அப்படின்னு. இது லெமனும் அதுக்கப்புறம் சமையல் சோடாப்பும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஜூஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி கழுவ போகிறேங்க. ஃபஸ்ட்டு அந்த லிக்விட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த லெமன் புழிஞ்சோம் இல்லைங்களா, அந்த தோல் வச்சே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் கழுவுறதுக்கு. அந்த லெமன் தோல் யூஸ் பண்ணி நீங்கள் கழுவும் போதே தெரியும் எந்த அளவுக்கு அழுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாங்க. அடுத்தது இந்த குடத்துக்கும் நம்ம அந்த லெமன் ஜூஸ் தாங்க அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரி ஊற வைக்க போகிறோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு கழுவும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கழுவுறதுக்கு.
இதே மாதிரி எல்லா பொருளுக்கும் நான் வந்து அப்ளை பண்ணுறேங்க அந்த லிக்விடை. இந்த விளக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குது அப்படின்னா, அந்த புகையெல்லாம் ஏறி அந்த ரொம்ப பிளாக்காக இருக்குது பார்க்குறதுக்கே. நான் இதை கழுவுறதுக்கு தேங்காய் நார் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் தேங்காயெல்லாம் உரிக்கும் பொழுது இந்த மாதிரி நார் கிடைக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பூஜை சாமானெல்லாம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம நார்மலாக சமையல் பாத்திரம் எல்லாமே வந்து கழுவக்கூடாது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம கோகோனட்டில் இருந்து வர அந்த நார் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறது தான் நல்லது. கடவுளுக்கு நம்ம வந்து தீபம் ஏற்றுறது இல்லையா, ஸோ அதனால் இந்த மாதிரி நார் யூஸ் பண்ணி கழுவுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது இதில் டிடர்ஜென்ட் பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சமாக அந்த வலுவலுப்பு இருக்காது, அந்த எண்ணெய் பசவெல்லாம் இருக்காதுங்க இது யூஸ் பண்ணும்போது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சோப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ் வாஷ் பண்ணுற சோப்பு வந்து யூஸ் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த குட்டி விளக்குங்கிறதுனால நான் இதுக்குன்னே தனியாக ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேங்க, இது கழுவுறதுக்குன்னே. ஸோ அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து கண்டிப்பாக சாமிக்கு வந்து யூஸ் பண்ணவே கூடாது. இது குட்டியாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு கழுவத்துக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்னு, ரொம்பவே க்ளீனாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பெட்டராக இருக்குது. லெமன் வந்து யூஸ் பண்ணி கழுவணும் இல்லைங்களா, அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு காமாட்சி அம்மன் விளக்கு எல்லாமே. அடுத்தது இந்த குடம் வந்து நம்ம அந்த சோப் பவுடர் யூஸ் பண்ணி நல்லா அந்த தேங்காய் நார் வச்சு நல்லா கழுவியாச்சுங்க. பாருங்கள் ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு, நல்லா அந்த துரு பிடிச்சிருந்தது, கரை எல்லாமே போய் நல்லா கலர் மாறி இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம எவ்வளோ தான் கழுவினாலும் கொஞ்சம் நேரத்தில் கலர் மாறிடுதுங்க. அது அப்படி மாறாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.